சென்னை பரங்கிமலையில் இருக்கும் OTA என்று அழைக்கப்படும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்தவர்கள் அதிகாரிகளாக பொறுப்பேற்ற பிறகு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதம் பார்ப்போரை பரவசப்படுத்தியது. களத்தில் என்ன நடந்தது என்பதை விளக்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம். OTA என்று சொல்லப்படக்கூடிய அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நான் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு இன்று ஒரு மிக முக்கியமான சம்பவம். கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியா முழுவதும் இருந்து கடந்த வருடம் தேர்வாகி தற்பொழுது அதிகாரிகளாக தங்களது பயிற்சிகளை முடித்திருக்கிறார்கள். இன்று பயிற்சி நிறைவடைகிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் இவர்களுக்கு பயிற்சி நிறைவு விழா என்பது நடைபெற்றது. பயிற்சி நிறைவு விழா முடிந்த பிறகு அனைவரும் தங்களது வாழ்நாளில் ஒரு மிக முக்கிய நாளான பணிக்கு திரும்பும் நாளான இன்று நாம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக உற்சாகமாக தோள்பட்டையில் 2 நட்சத்திரங்களை தாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இந்திய இராணுவத்தில் லெப்டினன்டாக பதவியேற்க இருக்கிறார்கள். இன்னும் 1 மாத காலத்திற்குள் இவர்கள் பணிக்கு அனுப்பப்படுவார் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 1 வருட காலமாக கடுமையான பயிற்சிக்கு பிறகு இன்று இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மலை ஏறுவது, அதே போல நீருக்குள் சென்று எது மாதிரியான சாகசங்களை செய்வது, அதே போல வானில் எது மாதிரியான எதிர்ப்புகள் வரும், அதை எப்படி சமாளிப்பது, இப்படி பல அம்சங்கள் அவர்களது பயிற்சியின் போது இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்ற நாள் இவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள். குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த OTA முழுவதும் இன்று ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் மகாலிங்க பொன்னுசாமி.